ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ஓட ஸ்குவாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வெளியிட்டுட்டாங்க. 2 நாள் ஆயிருச்சு, பட் நமக்கு வேற வீடியோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால இந்த வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நியூசிலாந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டீமாக தான் இருக்கும். என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் டீம் வந்து நியூசிலாந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்களோட கிரிக்கெட்டிங் அப்ரோச்சா இருக்கட்டும், பிளேயர்ஸோட அந்த பிஹேவியரா இருக்கட்டும், இல்ல அவங்க விளையாடுற கேமா இருக்கட்டும், பொதுவா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னாலே நியூசிலாந்து அப்படின்னே சொல்லலாம். கெயின் மாமா வேற அங்க இருக்கிறதுனால என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீம் நியூசிலாந்து அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. மேபி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க 100% பேர்ல 98% வந்து நியூசிலாந்தை ரசிக்கிற ரசிகர்களா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஐசிசி டிராஃபிஸை வின் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ்னாலையும் ஒரு சில இப்படிலாம் நடக்குமாடா கிரிக்கெட்லங்கிற விஷயங்கள்னாலையும் ஐசிசி டிராஃபியை தவற விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அடிச்சே ஆகணுங்கிற நோக்கத்தோட உள்ள வர்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட முதல் அந்த ஃபைனலை வந்து வின் பண்ணி ஒரு ஐசிசி டிராஃபி வச்சிருக்காங்க அவங்க. இப்போ வந்து இந்த ஓடிஐ ஈவெண்ட்டை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்போ இதுல கேப்டனா சாண்டர் அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல T20 இருக்கட்டும் இல்ல ஓடிஐ இருக்கட்டும், ரெண்டுலயுமே as a கேப்டனா சாண்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே அவர் மேல ரொம்ப கான்பிடென்ட் வச்சு அண்ட் அவர் டிசர்வ் ஃபார் அ கேப்டன்சி வாய்ப்பு அப்படிங்கிறதுல எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த டீமோட அந்த இதுல இருந்துகிட்டே இருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு நியூசிலாந்து டீமுக்காக. ஒரு பார்ட் டைம் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டு வச்சிருக்க ஒரு ஆளு அவர் நியூசிலாந்து டீமோட இன்டர்நேஷனல் இதை வந்து லீட் பண்றாரு. ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ஆஃப் கேப்டன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி கெயின் வில்லியம்சனும் டீம்ல இருக்காரு. ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல கொடுத்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த SA20 எல்லாம் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து டீம்ல இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, டெவான் கான்வே இருக்காரு, டாம் லேத்தம கூட்டிட்டு போறாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து இருக்கு. டேரில் மிச்சல் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. வில் யங் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. சரி, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் இருக்கிறப்போ வில் ஓருக்கி, பென் ஷியர்ஸ், நாதன் ஸ்மித் மாதிரி புதுசா ஐசிசி ஈவெண்ட் விளையாட போற பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சோ ஓவராலா ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் யங் டேலண்ட்ஸ் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ஸ்குவாடு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி இவங்களோட ஸ்குவாடு பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன். மிச்சல் சாண்டர், மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டெவான் கான்வே, லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி, டாம் லேத்தம், டேரில் மிச்சல், வில் ஓருக்கி, கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, பென் ஷியர்ஸ், நாத்தன் ஸ்மித், கெயின் வில்லியம்சன், வில் யங். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தோட ஓவரால் ஸ்குவாடு. பாசிட்டிவ்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு. ஏன்னா கெயின் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இங்க இருக்கிறதுனால ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து எப்பவுமே இருக்கும். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெவான் கான்வேயும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில வைப்பேன். சாண்டர் அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு. டேரில் மிச்சலுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் குரூப் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்பின் பவர் யூனிட் இருக்கு. மிச்சல் சாண்டர், ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெலும் தேவையான நேரங்கள்ல பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். கிளென் பிலிப்ஸும் வந்து ஒரு 3-4 ஓவர் போடுவாரு கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சாண்டர் வந்து ESPN கிரிக்கெட் இன்ஃபோக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ ஒரு நல்ல ஸ்பின் யூனிட்டை வச்சு தான் வந்து போறாங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திரா இஸ் a key player to watch out அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா துபாய் பிச்சர்ஸா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பாகிஸ்தான் பிச்சர்ஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவாருன்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. பாப்போம் வெயிட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் லைனப் அவங்களோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா டெவான் கான்வே செட் ஆயிட்டார் அப்படின்னா கிழிச்சு கையில கொடுத்துருவாரு. கிளென் பிலிப்ஸ் பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. டேரில் மிச்சல் பத்தியும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இதை தாண்டி டாம் லேத்தமும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரச்சின் ரவீந்திராவும் ரொம்ப சூப்பரா ஆடுவாரு. ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் லைனப் இருக்கு அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம் நியூசிலாந்துக்கு. அதுக்கு அடுத்தபடியா நல்ல ஃபேஸ் அட்டாக் டெப்த் வந்து இருக்கு. லாக்கி அங்க இருக்கிறதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து கொடுப்பாரு. மேட் ஹென்ரியும் அங்க இருக்காரு. அவங்க 2 பேரும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபார்மிடபிளான ஃபேஸ் அட்டாக் வச்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. இதை தாண்டி பென் ஷியர்ஸ் மாதிரி, நாத்தன் ஸ்மித் மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜி பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நல்லா பண்ணணும். பண்ணா மட்டும்தான் பாகிஸ்தான் மாதிரி கிரவுண்ட்ல கொஞ்சமாச்சும் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அது வந்து தார் ரோடு அங்க எல்லாம். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க நல்லா பண்ணணும், வேற வழி கிடையாது. ஓகே, இருந்தாலும் லாக்கி அண்ட் மேட் ஹென்ரி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபேஸ் அட்டாக் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கு. மைக்கேல் பிரேஸ்வெல் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, மிச் சாண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு.
இருக்காரு. டேரில் மிச்சலாலையும் வந்து பவுலிங் போட முடியும். கிளென் பிலிப்ஸ்னாலே பவுலிங் அண்ட் பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். நல்ல ஒரு சூப்பரான ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் இருக்கிற டீம். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்குவாடையும் எடுத்து பார்க்கறப்போ கம்பேரிட்டிவ்லி நியூசிலாந்து கிட்ட நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். எஸ், இந்த மார்க் சாப்மன் அவர் வேற இருக்காருங்க. ஸோ சூப்பரான ஒரு டீம் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கோர் இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல யூத் பிளேயர்ஸும் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான மேட்டர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே கை கொடுக்கும் எப்பவுமே ஒரு டீமுக்கு. சரி, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் ஒன்னு கூட இல்லையா அப்படின்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு. அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி இன்ஜுரி கன்சர்ன்ஸ். கெயின் வில்லியம்சன் ஒரு பயங்கரமான சர்ஜரிக்கு அப்புறம் திரும்பி வராரு. அவர் பழைய கெயின் வில்லியம்சன் மாதிரி லாங்கா விளையாடுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எஸ், ஒரு டெஸ்ட்ல சூப்பரா ஆடிட்டு அதுக்கப்புறம் இப்போ SA20 நல்லா ஆடிட்டு இருக்காரு. நான் அதை மறுத்து பேசல. பட் ஸ்டில் ஐசிசி ஈவென்ட்ஸ், அதுக்கான பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியல. இதை தாண்டி கூட ஒரு சில பிளேயர்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வராங்க. அந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதை ஒரு நெகட்டிவ் பாயிண்டா நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நான் சொன்னல அந்த கீ பிளேயர்ஸ் இருக்காங்கன்ட்டு, பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரிலையன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். லைக் நீங்க ஒரு டெவான் கான்வே லாங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்கேஸ் மேல விக்கெட் விழுந்துருச்சுன்னா கெயின் வில்லியம்சன் அந்த லாங் இன்னிங்ஸ் விளையாண்டே ஆகணும். இல்லாட்டினா அவரோட விக்கெட்டும் போயிருச்சுன்னு வைங்களேன். ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற லைனப் அது அப்படின்னா கிடையவே கிடையாது. அட் த சேம் டைம் வந்து மிச்சல் சாண்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த ஸ்பின் அட்டாக்ல உள்ள வந்து அவர் ஏதாவது பூந்து பண்ணணும். அவரும் சொதப்பிட்டாரு அப்படின்னா எஸ், அங்கதான் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த கீ பிளேயர்ஸ் மேல என்னைக்குமே ஓவர் ரிலையன்ஸ் எல்லா டீம்லயுமே இருக்கும். அது நியூசிலாந்துக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்தபடியா டெத் பவுலிங் வந்து கொஞ்சம் பெருசா எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. எஸ், மேட் ஹென்ரி, அதுக்கு அடுத்தபடியா லாக்கி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணுவாங்க. பட் ஒரு டெத் ஓவர் அப்படின்னு வர்றப்போ வந்து இன்னொரு ஆள் வந்து உள்ள வரணும். ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி யாரு இருந்தாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டை முன்னாடியே போட விட்டுட்டு லாக்கியை நீங்க பின்னாடி போட வச்சிடலாம். பட் இப்ப அவரை மாதிரி ஆட்கள் இல்ல அப்படிங்கிறப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பவுலிங் யூனிட்டை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு லாங் ஸ்கோர் நீங்க அடிக்கிறப்பயோ இல்ல குரூஷியலான டைம்ல ஆப்போசிட் டீம் சேஸ் பண்றப்பயோ இந்த டெத் பவுலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், லாக்கி அண்ட் மேட் ஹென்ரி போட்டுருவாங்க. பட் ஸ்டில் எங்கேயோ இன்னொரு விஷயம், ஒரு பிளேயர் மிஸ் ஆகுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி அது வந்து அவங்க சரி பண்ணிட்டு போகலாம். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஐசிசி டோர்னமெண்ட்ல இப்போ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஒரு 3-4 பேர் இறங்க போறாங்க. லைக் அந்த வில்லோ ரொக்கி, நாத்தன் ஸ்மித், இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இறங்க போறாங்க. அது சம்டைம்ஸ் டீமுக்கு கை கொடுக்கலாம். மெனி டைம்ஸ் அது டீமுக்கு நெகட்டிவா மாறலாம். மேபி நெகட்டிவா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டீமுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது நான் மாற்றி கருத்து பேச மாட்டேன். பட் எனிவேர் எங்கேயாவது 1-2 விக்கெட்ஸ் உழுகுது அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போற பிளேயர் இருக்காங்களா மிடில் ஆர்டர்ல அப்படின்னா கிடையாது. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரால் ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் எல்லாம் ஆட முடியாது. பிகாஸ் அவரால் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தடால் துடால்னு முடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாரு. அதே மாதிரி தான் வந்து நம்மளோட டேரில் மிச்சலோ ஏதாவது ஒரு பிளேயர் மிடில் ஆர்டர்ல கெயின் வில்லியம்சனுக்கு அடுத்து போடுறா கட்டையை அடிச்சு கொண்டு போடா கேமை எடுத்துட்டு போவாரா கடைசி வரைக்கும் அப்படின்னா அது கிடையாது. பட் பவர் ஹீட்டர்ஸ் இருக்காங்க அங்க. ஸோ அவங்க தான் எடுத்துட்டு போகணும். எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், பொதுவாகவே கிவிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமை தான் இறக்குவாங்க. குட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருப்பாங்க மிக்ஸ் ஆகி, அதே நேரத்தில் யங் டேலண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த வாட்டியும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. நிறைய வெர்சடைல் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. ரிலேபிளான ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல வச்சிருக்காங்க. எஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ் அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நியூசிலாந்து டீம் எனக்கு தெரிஞ்சு வந்து செமி வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆடுறாங்க, என்ன மாதிரி டீம்ஸோட மேட்சஸ் வருது அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அதுக்கப்புறம் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து லீக்ல ஆட போறதே வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், அந்த ரெண்டு டீமோட பாகிஸ்தான்ல ஆடுறாங்க, இந்தியாவோட துபாயில ஆடுறாங்க. அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலான மேட்ச். அது ரெண்டுமே அவங்க ஜெயிச்சு போடுறாங்க அப்படின்னா இந்தியாவோட மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம் துபாயில வச்சு. மற்றபடி மேலேயே அவங்க 2 மேட்சை தோத்துட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து நம்மளோட ஸ்குவாட் பத்தி என்ன, அதாவது நியூசிலாந்து ஸ்குவாட் பத்தி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அகைன் வேணா ஒரு வாட்டி ஸ்குவாட ஃபுல்லா படிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மிச்சல் சாண்டர் கேப்டன், மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டெவான் கான்வே, லாக்கி ஃபெர்கியூசன், மேட் ஹென்ரி, டாம் லேத்தம், டேரில் மிச்சல், வில்லோ ரொக்கி, கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, பென் ஷியர்ஸ், நாத்தன் ஸ்மித், கெயின் வில்லியம்சன், வில் யங். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட். உங்களோட பிளேயிங் 11 இதுல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல் டீம்ஸ் ஆஃப் பிளேயிங் 11 வீடியோ போடுறப்போ நான் கண்டிப்பா நியூசிலாந்து பத்தி பேசுறேன். சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.